வணக்கங்க. சூப்பராக அவசர சமையல் மாதிரி அவசர சிக்கன் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண்பானையெல்லாம் ஆயில் காய வச்சுக்கலாங்க. ஆயில் காய்ஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியட்டும். நான் இன்றைக்கி மண்பானையில் செய்கிறேன். மண்பானையில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலை பொரிஞ்ச பின்னாடி நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டு சிக்கனை நம்ம ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது நல்லா வதக்கலாங்க. இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த ஆயிலே வதக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி வதக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம கிராமத்தில் டக்குன்னு இந்த மாதிரி தாங்க செய்வாங்க. வேலைக்கு போகிறவங்களாம் நிறையா இருப்பாங்க. அவங்களால டைம் எடுத்து சமையல்லாம் செய்ய முடியாது. அவங்க இந்த மாதிரி தான் செஞ்சு சீக்கிரம் சாப்பிட்டு போவாங்க. அதில் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கின பின்னாடி வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க மட்டன் மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம பாக்கெட் மசாலாவை சேர்த்துறத விட இந்த மாதிரி வீட்லேயே மட்டன் மசாலாவை அரைச்சி வச்சுக்கிட்டா மசாலா அரைக்கிற வேலையும் மிச்சங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடயே ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். இதுலேயே எல்லாம் ஜீரகம் மல்லி எல்லாமே சேர்த்திருக்கனால அந்த வாசமும் நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி சேர்த்துனா போதும். அது கூடயே 2 சில்லு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கினா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த சைடு நீங்கள் அடிக்கடி குழம்பு பார்த்துங்க. மண் சட்டியில் போட்டுக்கிறதுனால அடிக்கடி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மண் சட்டியில் செய்யும்போது அந்த வாசமும் டேஸ்ட்டுக்கும் ஈடினையே எதுவும் இல்லைங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கறி பாருங்கள் சூப்பராக வேகுது. இப்போ இந்த சைடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கலாம். சளி இருமல் இருக்கிற டைம், காய்ச்சல் இருக்கிற டைமெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இருக்கிற இடமே தெரியாமல் பறந்து போயிடும். இது கூடயே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கும்போது வாசமும் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருக்க குழம்புல ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. கறி ஏகദേശம் 3/4 வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு அதையும் ஒரு வதக்கிட்டு இந்த மசாலா வேணால் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூடயே இஞ்சியும் பூண்டையும் வந்து நான் பச்சாவே அரைச்சி சேர்த்திக்கிறேங்க. இது வதக்கலை. இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்ச மசாலாவையெல்லாம் குழம்பு கூட சேர்த்திக்கலாங்க. குழம்பு கூட சேர்த்தி கெட்டியாக இருந்துச்சுன்னா குழம்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மசாலா குழம்பு கூட சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கறி நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.